ஹாய் அனைவருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிப்ரேஷன் எப்படி போயிட்டுருக்கு? ஸோ நமக்கு ஒரு லாங் டைம் இருக்குது. ஸோ இந்த டைமை யாரெல்லாம் வந்துட்டு ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோமோ அவங்க தான் நெக்ஸ்ட்டு இயருக்கான குரூப் 4 அச்சீவர்ஸாக நம்ம வந்துட்டு நமக்கான ஜாப் எடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த லாங் பீரியட் ஆஃப் டைமை வந்துட்டு கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸோ இன்னும் டைம் இருக்குது, ஸோ லேட்டாக ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேசியாக இருக்க வேண்டாம். ஸோ யாருக்கு வேணால் நம்மளுடைய அந்த ஜாப் அப்படிங்கிறது ஃபேவராக அமையலாம். ஸோ நம்மளுடைய டைமை யூட்டிலைஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் நான் வந்து வீடியோ கொடுக்குறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா வீடியோ ஏன் கொடுக்க முடியலன்னா கேமரா என்னோடய மொபைல் வந்துட்டு ஃபால்ட்டு, கொஞ்சம் ஒர்க் ஆகிறதில்ல, கேமரா வந்து சப்போர்ட் இல்லை, அதனால தான் வந்துட்டு வீடியோ கொடுக்க முடியறதில்ல. ஜஸ்ட் நம்ம கால் பேசிக்கலாம் அவ்வளோதான். பட் அதில் வந்துட்டு நம்ம கேமரா வீடியோ எடுத்து எதுவுமே பண்ண முடியறதில்ல. ஹஸ்பண்ட் மொபைலில் தான் நான் பண்ணிகிட்ருந்தேன். பட் அவங்களும் இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்காக 10 மேலே தான் வருவாங்க. ஸோ நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிலேட்டடாக நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு ப்ராப்பராக வீடியோ கொடுக்கறக்கு வந்துட்டு டைம் இல்லை. ஏன்னா குரூப் 2 மெயின்ஸ் கம்மிங் சண்டே 8ன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் வந்துட்டு குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கிறதுனால ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கான நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஸோ எந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தமிழ் ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்கலாம், ஸோ ஜிஎஸ் ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்கலாம், நோட்ஸ் எப்படி மேக் பண்ணணும், அண்ட் இலக்கணம் எந்த இடத்துல எந்த பேஜ்லஸ்லேருந்து எந்த லெசன்ஸ்லேருந்து எந்த டாப்பிக்லேருந்து எந்த புக்ஸ்லேருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற எல்லா வீடியோஸும் ப்ராப்பராக உங்களுக்கு கொடுக்கலான்ட்டு இருக்கோம். ஸோ வீடியோக்கு கீழே என்ன கொஷின் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணலாம். ஸோ அது ரிலேட்டடாக வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்னும் ஒர்க்கில் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக டேப் அகாடமிக்கு வந்துட்டு அச்சீவர்ஸ் மீட்டப் அட்டன் பண்ணியிருந்தோம். அண்ட் குரூப் 4 சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி அச்சீவர்ஸ் மீட் அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு காமன் கமெண்ட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ நீங்களே வந்துட்டு செல்ஃபாக படிச்சுட்டு இந்த மாதிரிலாம் போய் ஏன் வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்க, ஸோ இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்டு. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க 2 இடத்துலையுமே டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்காக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்காக பார்த்துட்டிங்க அப்படின்னா டேப் டெஸ்ட் பேட்ச் அண்டு குரூப் 2 லாஸ்ட் குரூப் 2 மெயின்ஸுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் வந்துட்டு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சொல்லலாம். டெஸ்ட் பேட்ச் கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும். ஏன் அப்படின்னா நீங்கள் அப்போ தான் எந்த காம்படிஷன் லெவலில் இருக்கீங்க, யார் கூட காம்படிட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ நமக்கு நாமளே படிச்சுக்கிட்டு நமக்கு நாமளே வந்துட்டு நம்மளை வேல்யூ பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஸோ நம்ம அந்த காம்படிஷனில் இருக்கோமா அப்படிங்கிறதே வந்துட்டு நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் வெளியே போய் அவங்களோட காம்படிட் பண்ணும்போது தான் நம்ம எந்த லெவலில் இருக்கோம் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு தெரியும். ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா வெளியே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்காக ஒரு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கிளியர் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது மீனிங் கிடையாது. நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக உங்களுடைய எஃபர்ட் ஃபஸ்ட்டு போடுங்க. ஃபுல்லாக சிலபஸ் வச்சு அதனுடைய ப்ரிப்ரேஷன் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய டெஸ்ட் பேட்ச் நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க, ஸோ உங்களுடைய லெவல் எப்படி இருக்குது, உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு ப்ரூஃப் பண்ணுறக்கு அண்ட் அதை வந்துட்டு நீங்கள் வேல்யூ பண்ணுறதுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்தளவுக்கு டெஸ்ட் நம்ம அட்டன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு தான் நமக்கு எவ்வளோ கொஷின் தெரியுது, எந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிற ஐடியா நமக்கு வந்துட்டு வரும். ஸோ அந்த மாதிரி அச்சீவர்ஸ் மீட்டெல்லாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்துட்டிங்கன்னா என்னோடய கான்ஃபிடென்ட் லெவலே இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ரொம்ப நிறைய அச்சீவர்ஸ் அங்கே பார்க்கும்போது நம்மளும் இந்த இடத்துல நிற்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் நமக்குள்ளேயே வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு ஆல்ரெடி ப்ரிப்ரேஷன் போட்டுட்டு தான் இருந்தேன். பட் என்னோடய லெவல் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. ஸோ எந்த அளவுக்கு எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறதும் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சது. ஸோ உங்களுடைய ப்ரிப்ரேஷன் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு மேத்லேருந்து போகலாம். ஸோ பேசிக்ஸ் வந்து மேத்து வந்துட்டு ஃபுல் கான்ஃபிடெண்ட்டாக
ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே சைட் பை சைடு வந்துட்டு நம்ம சிலபஸ் கவர் பண்ணலான்னு எடுத்திருக்கேன். புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் அதையே இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ குரூப் 2 எக்ஸாம் முடிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வீடியோ கொடுப்பாங்க. ஏதாவது கேட்கணும் அப்படின்னாலும் கீழே சொல்லுங்கள். தேங்க்யூ.